ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அரண்நாமம் 1000 379வது திருநாமம் ஓம் நந்தினே நமஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இதோட பொருள் நந்தி தேவராகவே இருக்கிறவர் அப்படின்னு. இதுக்கு அடுத்த திருநாமம் 380 ஓம் நந்தனாய நமஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு முன்னால் பார்த்தோம். நந்தீஸ்வராய நமஹா, நந்தினே நமஹா, நந்தனாய நமஹா அப்படின்னு தொடர்ச்சியாக வருது. இதில் நந்திங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம். மகாநந்தி க்ஷேத்திரத்தில் எப்படி இல்லாமல் அவருக்கு வழிபாடு நடக்கிறது, அவருக்கு பெருமை இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய அந்த நந்தி தேவருக்கு திருக்கல்யாணம் நடந்தது. அது எப்படி அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும். தமிழ்நாட்டில் திருமழப்பாடி அப்படின்னு ஒரு திருத்தலம். அந்த திருமழப்பாடியில் தான் நந்தி தேவருக்கு கல்யாணம். அது எப்போ அப்படின்னா பங்குனி மாதம் புனர்பூசத்தில் நடக்கும். அதுக்கு எப்படி அதோட வரலாறு எப்படி சொல்லப்படுறது அப்படின்னா சிலாதருக்கு அருள் பண்ணுறதுக்கு, சிலாதர் தான் நந்தி தேவரோட அப்பா அப்படின்னு பார்த்தோம். எப்படி கடுமையான தவம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. அவர் புத்திரவரம் வேணும், குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம கேட்டார். சிவபெருமான் அவரோட அருளில் வரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லும். அப்போ அருள் பண்ணுறதே என்ன பண்ணாருன்னு, உனக்கு அல்ப ஆயுள் உள்ள ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு. இந்த நந்தனன் அப்படின்னு பிறந்தது இது. அப்பா வருத்தப்படுறார். எந்த அப்பா பெற்றோர்களுக்கு தான் தனக்கு அல்பாயுள் குழந்தை கிடைக்கும் அப்படின்னா குழந்தையே இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தம்னா, சரி அந்த வருத்தம் போகிறதுக்கு குழந்தை வருது அப்படின்னா அதுவும் அல்பாயுள் அப்படின்னா, இவர் ரொம்ப வருத்தப்பட இந்த பிள்ளையான நந்தனன் சொன்னார், கவலைப்படாதீங்கப்பா, நான் அந்த சிவபெருமானை குறித்து தவம் பண்ணி நீண்ட ஆயுள் அடையிற ஒரு பெரிய ஒரு நிலைக்கு அடைவேன், அது நிச்சயம் என்னோட தவத்தினால அடைவேன்னு சொல்லி அப்புறம் அவரோட தவத்தினால தான் இப்படி நந்தியா ஆனார் அப்படிங்கிறது தெரியுது. இவர் எதுக்கு இப்படி சிலாதருக்கு பிள்ளையாக பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு புராணம் சொல்லுது. ஒரு சமயத்தில் தாட்சாயணியாக தட்சனுக்கு மகளாக பிறந்திருந்தா இல்லையா. அப்போ அந்த தட்ச யாகத்தில் நமக்கு அந்த கதை தெரியும். சிவபெருமான தட்சன் அவமரியாதை பண்ண அந்த இடத்துல தாட்சாயணி அவருக்கு அறிவுரை சொல்லி சிவனை மதிக்கணும்னு சொல்கிறதுக்கு வர சமயத்தில் தான் இவர் கோபத்தில் மகள்னு பார்க்காத இவர் அலட்சியப்படுத்துறதுனால இப்பேற்பட்ட ஒரு சிவத்வேஷம் என்ற உனக்கு பிறந்தது இந்த சரீரத்தை வச்சுட்டு இருக்கிறதே எனக்கு பெரிய பாவம் அப்படின்னுட்டு இந்த சரீரத்தை தியாகம் பண்ணணும்னு அந்த யாக குண்டத்திலேயே விழுந்து தாட்சாயணி தன்னோட உயிரை மாச்சுன்னு தான் நமக்கு சொல்கிறது இல்லையா. அப்போது திருப்பி அதை கௌரியாக வரா, பார்வதியாக வரா. அந்த கருமை போகிறதுக்காக என்ன பண்ணினாலாம் அப்படின்னா தவம் இருக்கணும்னு. அதுக்கு முன்னால் சிவபெருமானும் பார்வதியும் ஒரு குகையில் போய் அவள் பாட்டுக்கு இனிமையாக இருந்துட்டுருக்கா. அப்படி இருக்கிறதே தேவி பார்த்தா, நம்ம தனியாக போய் தவம் பண்ணி நம்மளோட இந்த கருமையெல்லாம் போகணும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணினா சிவபெருமானும் தனியாக இருக்கார். அந்த சமயத்தில் வேறு யாரும் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவியான பார்வதி தேவி தன்னோட தோழியான உத்தாம குசுமை அப்படின்னு ஒரு தோழி, அந்த தோழிகிட்டையும் சிவபெருமானோட காவலாளியாக இருக்கக்கூடிய நந்தி தேவர்கிட்டையும் சொன்னார், நீங்கள் 2 பேரும் இந்த குகை வாசலே நின்று பார்த்துக்கணும், வேறு யாரும் உள்ளுக்குள்ளே போய் அவரை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். சரின்னு இவா 2 பேரும் காவை காத்துன்ருக்கா. அப்படி இருக்கிறதே ஆடி அப்படின்னு ஒரு அசுரன். ஆடிங்கிற அசுரன் என்ன பண்ணால் பிரம்மாவை குறித்து தவம் பண்ணினான். தவம் பண்ணி பெரிய வரங்கள்லாம் வேண்டாம், அவன் எனக்கு சாகாத வரம் வேணும்னு கேட்டார். எல்லா அசுரர்களும் கேட்குறது தான். பிரம்மா அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு விட்டார்.
சரி வேறு விதத்தில் தனக்கு மரணம் வராப்பில் இருக்கணும்னு நம்ம ஹிரண்யகசிபுலாம் கேட்கலையா, பகல்லையும் இருக்கக்கூடாது, ராத்திரியிலையும் இருக்கக்கூடாது, உள்ளேயும் இருக்கக்கூடாது, வெளியிலையும் இருக்கக்கூடாது. இவர்கள் என்னென்னமோ கண்டிஷன் தான் போட்டு ரொம்ப சாமர்த்தியமாக எல்லாம் பண்ணுறா. ஆனால் அது அத்தனைக்கும் கண்ணில் மண்ணை தூவிட்டு பகவான் என்ன பண்ணிடுறார், வதம் பண்ணத்தான் பண்ணுறார். ஏன்னா என்றைக்குமே அசுர சக்திங்கிறது அழிய வேண்டியது தான். அது காலகட்டத்தில் வேணால் வலிமையாக இருக்கும், ஆனால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு இல்லாதான் போகும் இல்லையா. அதை போல் தான் இந்த ஆடியசுன்னு வரம் கேட்க பிரம்மா ஒரு தினசம் அவன் கேட்ட வரத்துக்கு ஆகான்ட்டு போயிடுறார். இவன் காட்டிலாம் அப்படி தெரிஞ்சுன்னு அட்டகாசம் பண்ணின்னு இருக்கான். அப்போ அப்படி பார்க்குறதே இந்த குகை கிட்ட வந்தால் பார்த்தா இந்த உத்தாம குசுமி நந்தியும் அங்கே இருக்கா. பார்த்துட்டு என்ன ஏன் நீங்கள் இங்கே இருக்கேள்னு கேட்டான். உடனே இல்லை சிவபெருமான் உள்ளுக்குள்ளே இருக்கார், அவர் அங்கே தியானத்தில் இருக்கார், அதனால் தேவி வெளியில் போயிருக்கா, எங்களை காவ காக்க சொல்லுவாங்க. இவன் உண்மையை சொன்னான். உடனே அவன் பார்த்தான், ஆஹா இதுதான் சரியான தருணம், அவர் உள்ளுக்குள்ளே தியானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போனால் சிவபெருமானை வீழ்த்திடலாம், வதம் பண்ணிடலாம் அப்படின்னு இவன் என்ன பண்ணினா அவளோட பேச்சு கொடுக்குறாப்புலே பேச்சு கொடுத்துட்டு திடீர்னு ஒரு பாம்பாக மாறினா அந்த இடுக்கு வழியால் உள்ளுக்குள்ளே குகைக்குள்ளே போயிட்டான். இவா 2 பேரும் அதை கவனிக்கலை. உத்தாம குசுமையும் நந்தியும் உள்ளுக்குள்ளே போயாச்சு. போனவன் பாம்பாக போனாக்க சிவபெருமான்கிட்ட பாம்பாக போனால் என்ன பண்ணால் அதையும் எடுத்து கழுத்தில் மாட்டின்னு விடுவார், ஆபரணம் தான். அதனால் இவன் என்ன பண்ணினா பார்வதி தேவியோட இங்கே இத்தனை நேரம் இவர் சந்தோஷமாக இருந்தார். இப்போ அவள் இல்லைன்னு தெரிஞ்சு தானே இவர் போயிருக்கான். அதனால் என்ன பண்ணால் தன்னோட மாய சக்தியினால் பார்வதி தேவி மாதிரி உருவம் எடுத்துன்னு போயிட்டான். அவர்கிட்ட போய் நான் தவத்துக்கு போனேன், என்னமோ உங்கள் ஞாபகம் வந்துடுத்து, உங்களோட எனக்கு இன்பத்தை அனுபவிக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இவன் கிட்டக்க போனான். தெரியாதா பரம்பொருளான சிவபெருமானுக்கு இவன் வந்திருக்கிறவன் யார், எப்படி மார்வேடத்தில் வந்திருக்கான் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சுக்காத மாதிரி காட்டினர். ஓஹோ நான் தனியாக இருக்கிறதே வதம் பண்ணலாம், நீ மார்வேடத்தில் வரியா, அதுவும் யார் தேவி வடிவத்திலேயே வரியா, இருக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ணார். அப்படியா அப்படின்னார். வா அப்படின்னு ஒன்று ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கையை நீட்டினார். இவனும் என்ன பண்ணான், அப்படியே போய் அவரை கட்டி நெருக்கி அவரை வதம் பண்ணிடலான்னு நினச்சிருந்தார். அந்த சமயத்தில் இவர் அவனை கட்டினர், தன்னோட சூலாயுதத்தை எடுத்தார், அவனை வதம் பண்ணிட்டார். வதம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், சரி இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டான்னு உடனேயே இவர் மறைஞ்சர் கைலாயத்துக்கு போயிட்டார். கொஞ்ச நேரத்தில் வெளியில் காவலுக்கு இருந்த நந்திக்கும் இந்த உத்தாம குசுமைக்கும் தெரிஞ்சுது. அவள் உடனே கைலாயத்துக்கு போகிறான். அந்த சமயத்தில் பார்த்து தேவி வந்தா தவத்தை முடிச்சுண்டு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் இந்த உத்தாம குசுமை என்ன பண்ணிட்டா, தான் மாட்டினோட போகிறோமோ அதனால் தேவி நம்மளை சபிச்சிட போகிறாளோன்னு பயந்துட்டு, இல்லை நந்தி தான் கவனக்குறவுனால இந்த ஆடிங்கிற அசுரம் வந்து சிவபெருமான்கிட்ட அப்படியே பண்ணிட்டான், வதமாயிடுத்து அப்படின்னா தேவிக்கு கோபம் வந்துடுத்து. நான் மெனக்கிட்டு உங்களை ஜாகிரதையாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கேன், என்னோடய வார்த்தையை நீ அலட்சியப்படுத்தின, நீ பூமியில் போய் ஒரு பிறக்கிறது மனுஷனாக பிறக்க கடவுது அப்படின்னு சபிச்சுட்டா. அதுக்குள்ளே நந்தி போயிட்டார் கைலாயத்துக்கு, சிவபெருமானும் அவரும் போயிட்டார். உத்தாம குசுமை இப்படி சொல்லிட்டா. அப்புறம் இவா 2 பேரும் கைலாயத்துக்கு போனால் அங்கே நந்தி இருந்தார். நந்தி இருந்தால் விஷயம் தெரிஞ்சது, என்ன நடந்தது ஏது நடந்தது. நந்தி அப்புறம் விளக்கி சொன்னார். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை என்ன பண்ணும், நடந்த விஷயத்தை வாதி பிரதிவாதின்னு 2 பேர்ட்டையும் கேட்டு தான் நாம் தீர்ப்பு கொடுக்கணும். ஆனால் தேவி இங்கே என்ன பண்ணிட்டா அப்படின்னு வாதியான உத்தாம குசுமை சொன்னதை சொல்லிட்டு 2 பேரும் தான் கவனம் குறையாதவா இருந்திருக்கா, ஆனால் தான் மாட்டிக்கப்படாதுன்னு அவரை மாட்டி விட்டா. இது விஷயம் தெரிஞ்சோன்னே தேவி பார்த்தா, ஆஹா நான் தெரியாதனமாக உன்னை சபிச்சிட்டேன், ஆனால் நான் சபிச்சது தான். ஆனால் ஒன்றும் அந்த சிலாதருங்கிற மகர்ஷி தனக்கு பிள்ளை வர வேணும்னு சிவபெருமனை குறித்து தவம் பண்ணின்னு இருக்கார். உனக்கு நான் கொடுத்த சாபமும் பலிச்சதாக இருக்கட்டும், அவருக்கு வரமழிந்ததாக இருக்கட்டும், அதனால் அவருக்கு போய் நீ குழந்தையாக பிறந்து ரொம்ப நாள் இருக்க வேண்டாம், அல்ப ஆயுள் காலம் அங்கே இருந்துட்டும் அந்த சாபத்தை தீர்த்துன்னு வரணும் அப்படின்னு. அதுக்காக இவர் அங்கே வந்து பிறக்கிறார். அப்படி பிறக்கிறதே தான் என்ன பண்ணுறார், ஜல்பேஷன் அப்படின்னு அவருக்கு பேர்லாம் வச்சுருக்கா. காரணம் என்ன, சிலாதர் ஐயாரப்பனோட அருள்னால இவரை இப்போ குழந்தையாக அடைஞ்சதுனால அங்கே இருக்கிறதே. அப்போ என்ன பண்ணார், பிள்ளையாக பிறந்தாச்சு, வளர்ந்துன்னு வர்றார், எல்லாம் இருக்குது. இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தோணி இவாளுக்கு
சுயசாம்பிகை அப்படின்னு அந்த தேவியோட பேர். அந்த திருமழப்பாடியில் இவர் நந்தியாக இருக்கிறதே அந்த இடத்துல இவருக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அதாவது பங்குனி புனர்வசு நட்சத்திரத்தில் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. இன்றும் திருவையாறுலேருந்து ஐயாரப்பர் போய் தர்மசம்வர்தினியோடு போய் நந்தி தேவருக்கு திருமழப்பாடியில் கல்யாணம் நடக்கிறது. கல்யாண உற்சவம் இந்த பங்குனி மாதத்தில் நடக்கும். அந்த கல்யாணத்தில் அந்த ஏராளமான ஜனங்கள்லாம் வருவா. திருமண தடை இருக்கிறவாள்லாம் பெண்ணுக்காக இருக்கட்டும் பிள்ளைக்காக இருக்கட்டும் போய் அங்கே அந்த கல்யாணத்தை தரிசனம் பண்ணினா கல்யாணம் நடக்கும். அங்கே ஒரு பழமொழியே உண்டு. என்ன அப்படின்னு, அந்த நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம் அப்படின்னு. அதாவது இந்த வருஷம் போய் நந்தி தேவருக்கு கல்யாணத்தை தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த நந்திக்கு கல்யாணம் திருவிழா வரத்துக்குள்ளே இவாளுக்கு கல்யாணம் நிச்சயமாகி கல்யாணம் ஆகிடுவான். அதனால தான் நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம் அப்படின்னு. அப்படி இந்த திருமழப்பாடியில் இவருக்கு நந்திக்கு திருமணம் நடக்கிறது. இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்தார் இல்லையா, அவர் ஒவ்வொரு திருத்தலமாக போய் எல்லாம் தரிசனம் பண்ணி பாடின்னு வர்றாரு. திருவாலம்பொழில் அப்படிங்கிற ஊருக்கு போனார். அங்கே பார்த்துட்டு இவர் பக்கத்தில் இருக்கிற திருமழப்பாடியே பார்க்கல. அவர் பாட்டுக்கு அதை கவனிக்கலை. அவர் பாட்டுக்கு போயிட்டார் போல இருக்குது. உடனே என்ன பண்ணார், இந்த திருமழப்பாடியிலேருந்து இறைவன் ஆகாயவாணி வழியால் சொல்கிறார், என்ன மழப்பாடி வர மறந்தனையோ அப்படின்னு. திருமழப்பாடி வரத்துக்கு மறந்து போயிட்டியா அப்படின்னு கேட்குறார் சிவபெருமான். உடனே இதை பார்த்துட்டு, ஆஹா எப்பேற்பட்ட திருத்தலம், நந்தி தேவருக்கு அருள் பண்ணி நந்தி தேவருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச திருத்தலம், அதை போய் நம்ம மறந்து போயிட்டுமே அப்படின்னுட்டு உடனே இவர் திருமழப்பாடிக்கு போய் தான் பொன்னார் மேனியினே புலி தோலை அரை கசித்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே அப்படின்னு சொல்லி என்னென்ன மழப்பாடியில் மாணிக்குமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே அப்படிங்கிறார். மழப்பாடி வர மறந்தனையோன்னு கேட்டையே, உன்னை தவிர வேறு யாரை நினைப்பேன், என்னால் என் மனசில் வேறு யாருக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த திருமழப்பாடியில் உள்ள சிவபெருமான இவர் போற்றி பாடினதான் நமக்கு தேவாரம் சொல்கிறது. காரணம் என்ன அப்படின்னு, அந்த நந்தி தேவர் பார்வதி தேவியோட சாபத்தினால ஒரு சிலாதருக்கு பிள்ளையாக பிறந்து அதுக்கப்புறம் இங்கே வளர்ந்து பூமியில் வளர்ந்து சிவபெருமானை குறித்து தவம் பண்ணி அருள் அடைஞ்சு அதுக்கப்புறம் போராத்துக்கு இவருக்கு திருக்கல்யாணம்லாம் வேறு பண்ணி வச்சு எல்லாம் பண்ணிட்டு சொல்லியிருக்கு. அந்த சப்தஸ்தான தலைமடிமை 7 ஊருக்கு அந்த ஐயாரப்பரை எல்லா ஒரு சுவாமிகளும் போவா. அதில் இதெல்லாமும் ஒரு திருத்தலமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நந்தினே நமகான் இருக்குது. நந்தி வர்தனாய நமஹா நந்தனாய நமஹா அப்படின்லாம் சொல்கிறது இல்லையா. சந்தோஷப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னேன். எப்படி சந்தோஷப்படுத்துகிறார் அப்படின்னார், எல்லாருக்கும் சிவபெருமானோட அருள் கிடைக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்து சிவ தரிசனம் பண்ணி வச்சு நமக்கு அருளை வாங்கி தராரு இல்லையா. இதை விட என்ன சந்தோஷம் வேணும். இந்த கதைப்படி பார்த்தா கூட பிள்ளையே இல்லை அப்படின்னு குறப்பட்டிருந்த சிலாதருக்கு பிள்ளையாக பிறந்து அந்த பிள்ளையாக பிறந்ததிலும் குறுகிய காலம்தான் ஆயுள் இருக்கும் அப்படிங்கிற வரத்தோடு பிறந்தா கூட தன்னோட தவ வலிமையினால் பக்தியினால் இவர் நீண்ட ஆயுளோட கல்யாணம் கார்த்தியெல்லாம் ரெண்டு பிரமாதமாக இருந்து அப்பா அம்மாவுக்கும் சந்தோஷப்படுத்தினார் அப்படின்னு தெரியுறது இல்லையா. அதனால் நந்தி தேவர் என்ன பண்ணுறார், எல்லா சிவனடியார்களுக்கும் ஆனந்தத்தை கொடுத்துட்டே இருக்கார். அடியார்களுக்கு அத்தனை பேருக்கும் ஆனந்தத்தை கொடுக்குறார். இவர் அதிகாரி நந்தியாக இருக்கார் அப்படின்னா தன்னோட அதிகாரத்தை வேறு எதுக்கு உபயோகப்படுத்துகிறார் அப்படின்னா, நல்ல விதத்தில் சிவன் அருளை எல்லோரும் பெறணும், அவர் தரிசனத்தை பண்ணி கிடச்சி அவர்களுக்கு அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கார். அதனாலேயே இவருக்கு அதிகார நந்தியம்னு இருக்குது. இப்படி எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்குறவர்னால நந்தனாய நமஹா அப்படின்னு இருக்குது. அந்த நந்தனானா நந்தியாக இருக்கிறதும் இந்த சிவபெருமான் தானே இந்த நாமங்கள்லாம் சொல்கிறது. அப்படி இருக்கிற அவரோட பெருமையில் இன்னும் சில விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.